மாவட்டம் பல்லடம் அருகே நொச்சிபாளையம் பிரிவு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் ஆட்டோவை முந்தும்போது ஆட்டோ ஓட்டுநருக்கும் அதே பகுதியில் சேர்ந்த இளங்கோ என்ற வாலிபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவரை சரமாரியாக தாக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சரவணன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். அதாவது இந்த சம்பவமானது நேற்று மதியம் நடைபெற்றிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம், அதாவது மாநகர் பகுதியிலிருந்து பல்லடம் வரக்கூடிய சாலையில நொச்சிபாளையம் பிரிவு அப்படிங்கிற பகுதியிலேயே இது நடைபெற்றிருக்கிறது. அதாவது அருள்புரம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் திருப்பூரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது டிராபிக் சிக்னல் அருகே நல்ல டிராபிக்கான சுச்சுவேஷனா இருந்திருக்குது. அப்போ ஆட்டோவை இருசக்கர அந்த ஸ்கூட்டி வாகனத்துல போற அந்த இளங்கோ அப்படிங்கிற ஒரு வாலிபர் முந்துறாரு. முந்தும் போதே வாகனங்கள் ஒன்று போகவே டக்குனு லெப்ட் வந்துடுறாரு. ஆட்டோவை முந்த லெப்ட் வந்துடுறாரு. அப்ப லெப்ட் வரும்போது ஆட்டோவுக்கு பேக்ல உட்கார்ந்துட்டு ஒரு நபர் அவரை பார்த்து ஓட்டும்படி கத்துறாரு. அப்போ அதுல அந்த ஆட்டோ அந்த இருசக்கரத்துல வந்த வாலிபர் இறங்கி பேசவும் அவர்களுக்குள்ளாக வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் என்பது அதே பகுதி, அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய அதே பகுதியிலே ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த பகுதியும் அதே பகுதி அப்படிங்கிறனால அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு சாதகமா அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த வாலிபரை சரமாரியா தாக்குறாங்க. இந்த சம்பவம் வீரவாண்டி பிரிவு பகுதியில நடைபெறுகிறது. நொச்சிபாளையம் பிரிவு, வீரவாண்டி பிரிவு 2 ஒண்ணுதான். அந்த பகுதியிலே நடைபெறுது இந்த சம்பவமானது. அப்போது அவர்கள் தாக்கும் போதும் அங்க இருக்கக்கூடிய பேக்கரில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே யாருமே அதை முன்போட்டு தடுக்கிறக்கோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இந்த வீடியோவை நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப இது தொடர்பா சரமாரியா அடி வாங்கி கொண்டு அந்த நபர் அங்கிருந்து விலகி சென்று அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போய்விட்டு பிறகு காவல்துறையினர் புகாரின் அடிப்படையில் அவர்களும் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்நிலையில அந்த வாலிபர் சிகிச்சையில இருக்கக்கூடிய ஒரு தகவலும் உள்ளது. இந்த சம்பவம் இப்பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இந்த சிசிடிவி தற்போது வெளியாகி இருக்கிறது. அம்ருத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.